இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து நமக்கு தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு, ஸோ பிஜியை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுடைய வேக்கன்சி வந்து நமக்கு வெளியிட்டாங்க. அதாவது நேற்று வந்து பிடபிள்யூடிக்கு வந்து அதாவது இன்றைக்கி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் சர்வீஸில் இருக்கக்கூடிய டிஎன்பி கேண்டிடேட்ஸ்க்கான அந்த சீட் வேக்கன்சி கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு. ஸோ வேக்கன்சியை வந்து நீங்கள் tnmedicalselection.net வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது வந்து நமக்கு நாளைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 14ஆம் தேதியிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது 14/3/2025 காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 15/3/2025 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாய்ஸ் லாக்கிங் வந்து 15ஆம் தேதி 3 மணிலேருந்து நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதி 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 8958 வரையும். அதாவது வந்து கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரையும் எல்லா கேண்டிடேட்டையும் வந்து கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து சீட் கிடைச்சவங்க ப்ரீவியஸ் ரவுண்ட் வரையும் ஹோல்ட் பண்ணவங்க இதில் கலந்துக்கிற முடியாது. ஓகேவா? இதுவரை சீட் அலாட் ஆகாத கேண்டிடேட் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதை நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. ஸோ இதுவரையும் சீட் கிடைக்காத கேண்டிடேட், அதே மாதிரி இப்போ ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ராசஸிங் அலாட்மெண்ட் வந்து 16ஆம் தேதி, ரிசல்ட் 17, ஜாயிண்ட் ஆஃப் டேட், அதாவது அலாட்மெண்ட் லெட்டரை வந்து 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 20ஆம் தேதி 3 மணி வரை எடுத்துக்கலாம். 3 மணி வரை எடுத்தவங்க கடைசி நாள் ஜாயின் பண்ணுறதுக்கு 20/3/2025 5 மணிக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு, ஆல் கேண்டிடேட்ஸ் ஷுட் ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் த்ரோலி பிஃபோர் ஸ்டார்டிங் சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து வந்து இந்த ரூல்ஸை படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை நான் காமிக்கிறேன். கேண்டிடேட்ஸ் who are participating in this counseling do they abide by the rules of this round of counseling. ineligible candidatesன்னு போட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ineligible-னா, the candidate who joined the PG, MD, MS, Diploma, DNP course through state quota counseling of round 1, round 2, round 3 ஸ்ட்ரே ரவுண்ட் வரையும் ஜாயின் பண்ண கேண்டிடேட், ஓகேவா, அவங்களுக்கு வந்து இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, த கேண்டிடேட் ஹூ வாஸ் அலாட்டட் சீட் த்ரோ ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆஃப் ரவுண்ட் 3 மாப்பப் ஆர் ஸ்ட்ரே, அதாவது ஸ்ட்ரே ரவுண்டும் தேர்ட் ரவுண்டும் அலாட் ஆன கேண்டிடேட், ஃபஸ்ட் 2 ரவுண்டில் அலாட் ஆகி ரிசைன் பண்ண கேண்டிடேட் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆனால் தேர்ட் ரவுண்ட்லேயும் ஸ்ட்ரே ரவுண்ட்லேயும் ஸ்டேட்டில் அலாட் ஆனால் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கேண்டிடேட் ஹூ ஜாயின் த கோர்ஸ் த்ரோ ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ஆஃப் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாப்பப் அண்ட் ஸ்டே ரவுண்ட். ஆல் இந்தியாவில் கலந்துக்கிட்ட கேண்டிடேட்ஸ் எல்லா ரவுண்ட்லேயும் கேண்டிடேட் கலந்து ஜாயின் பண்ணவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. த கேண்டிடேட் ஹூ வாஸ் அலாட்டட் ஏ சீட் த்ரோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வேக்கன்சி ரவுண்ட். அதாவது வந்து யார் வந்து இப்போ கடைசியாக நடந்துச்சு பாருங்கள், ஆல் இந்தியாவில் கடைசியாக நடந்த ஸ்ட்ரே ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டு சீட் அலாட்மெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களும் கலந்துக்கிற முடியாது. அதே மாதிரியே த கேண்டிடேட்ஸ் ஹூ டிஸ்கன்டினியூ த கோர்ஸ் வித் பெனால்ட்டி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட். யாராவது வந்து ரிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது டிஸ்கன்டினியூ மீன்ஸ் சீட் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் எலிஜிபிள்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ டஸ் நாட் satisfy the above criteria and ineligible candidates are eligible for special stray round vacancy. அதாவது மேலே சொல்ல ரூல்ஸுக்குள்ளே வராத கேண்டிடேட்ஸ். ஸோ மேலே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், ஒரு 4-5 பாயிண்ட்டு, அந்த இதுக்குள்ளே நீங்கள் வரலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ரூல்ஸை பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் முறையாக இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் தான் நான் வந்து கலந்துக்கிறேன் சார், நான் இதுவரை எந்த ரவுண்ட்லேயும் கலந்துக்கல, எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்டலை. அதாவது நான் சொல்கிறது கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணவங்க. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டானா 30,000 ரூபா கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்னா 1 லட்ச ரூபா,
அதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 2 லட்ச ரூபா. இந்த 3க்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 3,10,000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி, ஓகேவா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஸ்பெக்டாஸை ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.